கேரளாவில் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா ஒரு வாட்டியாவது இந்த கோயில் போய் பார்க்கணும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் கருப்பசுவாமி கோயில் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோ பாருங்கள், சூப்பராக போட்டிருக்காங்களா? ஸோ கருப்பசுவாமி கோயில். அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்க்கு மேலே போயிட்டோம். கொடிமரத்தை தாண்டி உள்ளே போகிறோம். இந்த கோயிலெல்லாம் நம்மளை உள்ளே போய் சாமி பார்த்து உங்களுக்கு நான் வீடியோ கவரேஜ் எடுத்து கொடுக்க முடியல. அதனால் ஃபோட்டோஸு லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த கோயிலுடைய வரலாறையும் சொல்லியிருக்கேன். கர்ப்ப கிரகத்தையும் காமிக்கணும்னு எனக்கு ஆசை தான். கருவறைக்குள் போய் பார்க்க முடியாது இல்லையா? இந்த கோயிலுக்கு வந்தால் கம்பல்சரி இந்த கிணத்துடைய வாட்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம், அவ்வளோ ஐஸ்வர்யம் கிடைக்கும். இது சரியான காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு டவர் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, போக்குவரத்து இருக்காது, கொஞ்சம் புலி இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்க வேண்டிய இடம். இது ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நிறைய பேர் கடவுளாக வழிபடுற நாகங்கள் தீண்டிட்டா அதுக்கு மருந்து வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சாஸ்தாவோடைய சந்தனமும் இந்த கிணத்தோடைய வாட்ரு தான் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த இடத்துல வைப்பாங்களாம். ஸோ அவ்வளோ பரிசுத்தமான ஒரு கோயில். ஸோ இந்த கோயிலில் இருக்கிற நாகக்கன்னி கோயில் இது. நாகராஜா, நாகக்கன்னி 3 பேருமே இருக்காங்க. பாருங்கள், நாகராஜா 2 மனைவியோடு இருப்பார் நாகராஜன். ஸோ இதெல்லாம் நமக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, மறைக்கப்பட்டது. சில இடத்துக்கு போனால் தான் தெரியும். கேரளாக்குள்ளே இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்குன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். இன்னொரு விஷயம் இந்த கோயிலில் இருக்குது. 2 அம்பாள் நான் இப்போ காமிப்பேன். அந்த அம்பாள் கோயிலுக்கு எப்பயுமே போகிறவங்க, என் ஹஸ்பண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சபரிமலைக்கு பாத யாத்திரை போவாங்க. விருதுநகரில் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது கேரளா ஃபாரஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடுறது இந்த அச்சங்கோயில் தான். இந்த அச்சங்கோயிலில் இருக்கிற இந்த பகவதி அம்மனுக்கு தொட்டில் கட்டி எடுத்துகிட்டு போய் பின்னாடி கட்டியிருப்பாங்க, நிறைய கட்டியிருக்காங்க பாருங்கள். நடந்து பாத யாத்திரை போய் இந்த கோயிலில் கட்டினா கண்டிப்பாக குழந்த வரும், அருள்வாங்க. ப்ளஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, நல்ல வாழ்க்கை அமையணுன்னா கன்னி பொண்ணுங்கக்கிட்டேருந்து ஒரு ஜாக்கெட்டு சுத்தமாக பரிசுத்தமாக விரதம் இருந்து ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அதை தச்சு நல்ல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம கும்பிட்ற நாளில் அதை போட்டு மனசார அச்சங்கோயில் சாஸ்தாவையும் இந்த அம்பிகையும் நினச்சோம்னா கண்டிப்பாக நல்ல கல்யாணமும் நடக்கும், நல்ல குழந்தையும் பிறக்கும். குழந்தை பிறந்தால் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் இந்த வளையல் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு வளையல், இதை அந்த அம்பிகை கிட்ட போடணும். தொட்டில் பாருங்கள், எல்லாருடைய வேண்டுதலும். இங்கே தொட்டில் கட்டுற ஒருத்தருக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது, நல்ல மன வாழ்க்கை அமையலன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேருக்கு என் ஹஸ்பண்ட் மாலை போடும்போது விரதம் இருந்து ஒரு 7 நாள் 5 நாள் விரதம் இருந்து தொட்டில் கொடுங்க, இந்த தொட்டியில் ஆச்சாரிக்கிட்டேருந்து செஞ்சு அது நம்ம கையால் வேண்டுதலோடு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக இது நடக்கும். ப்ளஸ் ஜாக்கெட் துணியும் அதே மாதிரி அந்த நேரத்தில் சுத்தமாக இருந்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் நல்ல மன வாழ்க்கை அமையும். இது உண்மை. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.